சொல்லடி. என்ன, நான் தான் சொல்றேனே, எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க இப்படிலாம் இருந்தீங்கன்னா நான் எப்படி உங்களை இப்படி விட்டுட்டு அங்க போக முடியும்? அதுக்குதான் உன்னை நான் போகாதன்னு சொல்றேன். எதுக்கடி இப்படி அடம் முடிச்சுக்கிட்டு இருக்க? இன்னும் ஒரு வாரத்துல நமக்கு கல்யாணம். இந்த நேரத்துல நீ உங்க அத்தை வீட்டுக்கு போய் ஆகணுமா? அதான் நேற்று நைட்டே உங்ககிட்ட சொன்னேன்ல, ரொம்ப முக்கியமான வேலை, நான் போனாதான் அதை முடிக்க முடியும். ஒரு 2 நாள் தானேங்க, அதான் 2 நாள்ல வந்துடுவேன்னு சொல்றேனே. ஏன் அந்த வேலையை நம்ம வீட்டுல இருந்துகிட்டே பார்க்கலாமே? உங்க அத்தை வீட்டுக்கு போனாதான் அதை முடிக்க முடியுமா என்ன? இந்த பாருடி, நம்ம காதலிச்சு ஒன்றும் வருஷ கணக்குல ஆகல. ஏதோ இந்த குறிப்பிட்ட கொஞ்சம் மாசத்துலதான் நான் உன்னை பார்த்தேன். உன்னை பிடிச்சி என் மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு உன் பின்னாடியே லோலோன்னு அலைஞ்சேன். ஆரம்பத்திலே நீ என் காதலை ஏத்திருந்தேன்னா உன்னை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சிருப்பேன். ஆனா நீ உன் மனசுல இருக்க காதலை சொல்லி 10 நாள் தாண்டி ஆச்சு. அதுக்குள்ள வீட்டுல கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அது ஒண்ணு ஒரு வாரத்துல நமக்கு கல்யாணம். எனக்கு உன்னை பத்தி முழுசா எதுவுமே தெரியாதுரி. இப்படி இருக்கும்போது கல்யாணம் முடிச்சு நான் எப்படியே உன்னை சந்தோஷமா வச்சு பாத்துக்க முடியும்? உனக்கு எது பிடிக்கும் பிடிக்காது, உன்னோட ஆசை என்ன, கனவு என்ன? கல்யாணத்துக்கு அப்புறமே நீ என் கூட எப்படி எல்லாம் வாழணும்னு நினைக்கிற, நான் உன்னை எப்படி எல்லாம் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இத பத்தி ஒண்ணுமே நம்ம பேசவே இல்லடி. இந்த ஒரு வாரம் நான் உன் கூடயே இருந்து உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு அப்புறமே எந்த குறை இல்லாம உன்னை சந்தோஷமா பாத்துக்கணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப என்னன்னா திடீர்னு உங்க அத்தை வீட்டுக்கு போறேன்னு நீ கிளம்பி நிக்கிற. எப்படி நான் உன்னை பத்தி தெரிஞ்சுப்பேன்? எனக்கு கொஞ்சம் கூட டைம் இல்லடி. கல்யாண வேலை ஒரு பக்கம், பிசினஸ் ஒரு பக்கம், இதுல நான் உன்னை பத்தி வேற முழுசா தெரிஞ்சுக்கணும். மண்ட காயுது. எதுக்குடி இப்படி என்ன பாடப்படுத்துற? இந்த பாரு, அதெல்லாம் நீ உங்க அத்தை வீட்டுக்கு போக வேண்டாம். எந்த வேலையா இருந்தாலும் நம்ம வீட்லயே வச்சு பாத்துக்கலாம். நீ என் கூட கிளம்பி வீட்டுக்கு வாடி. என்னங்க, இதுக்கப்புறமே நான் பேசுன மாதிரிதான். நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பக்கத்துல வந்து என்ன ஆஃப் பண்ணிடுறா. அப்படி இருக்கும்போது என் மனசுல இருக்கதை நான் இவளுக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்க? சப்பா, இவ்வளவு எதை கத்து வச்சுக்கிறாளுவோ, நம்மள ஆஃப் பண்றதை மட்டும் கரெக்டா கத்து வச்சுக்கிறாளுவோ. என்ன டீ? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. எனக்கும் உங்களை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு அப்புறமே நானும் உங்களை சந்தோஷமா வச்சு பார்த்துக்கணும்னு எனக்கும் ஆசைகள்லாம் இருக்கதான் செய்யுது. ஆனா இது அதை விட ரொம்ப முக்கியமான வேலை. உங்க கூட நான் முழு மனசோட உங்க மனைவியா நான் வாழணும்னா இதை வேலையை நான் முடிச்சு தாங்க ஆகணும். நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேனே, எனக்குன்னு ஒரு கடமை இருக்கு, அதை முடிச்சாதான் நான் முழுசா உங்களுக்கு மனைவி ஆக முடியும்னு. இப்போ அந்த வேலையை தாங்க போறேன். ப்ளீஸ், நீங்க எனக்கு. நான் உன் கூட இருக்கேன். எந்த சூழ்நிலையிலையும் எந்த நேரத்திலையும் நான் உன்னை விட்டுட்டு போகவும் மாட்டேன். உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். நீ ஆரம்பத்திலே என்கிட்ட சொன்னதுதான். நான் அதனால இந்த விஷயத்தை பத்தி எதுவும் கேட்க மாட்டேன். அது கேட்டு உன்னை கஷ்டப்படுத்தவும் மாட்டேன். எனக்கு இப்ப என்ன கவலைனா, உன்னை தனியா அந்த வீட்டுக்கு எப்படி அனுப்பி வைக்கிறதுங்கிறது தான். அங்க போனேன்னா நீ கஷ்டப்படுவ, வேதனைப்படுவ, உன்னால நிம்மதியா இருக்க முடியாது. 2 நாளுன்னு நீ சொல்ற. அந்த 2 நாளும் நீ அங்க என்ன கஷ்டப்படுவேன்னு நினைக்கும் போது என்னால தாங்கிக்க முடியாதுடி. நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? யாத்த வீட்டுல எனக்கு என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை? அங்க நான் போய் என்ன யாரு என்ன பண்ண போறா? அது நான் அப்படி சொல்ல வரலடி. இல்ல, அன்னைக்கு உனக்கு அவங்க தானே சூடு வச்சாங்க. அதான் மறுபடியும் அப்படி ஏதாச்சும் நடந்துருமோன்னு பயப்படுறேன். அதுக்காக தான் நீ அங்க போனா அவங்க உன்னை கஷ்டப்படுத்துவாங்களோன்னு நான் சொல்ல வந்தேன். வேற எதுவும் இல்ல. அவ்வளவுதானா? நான் கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன். யாத்த வீட்டுல நான் எப்படி இருக்கேன், அவங்க எதுக்கு என்ன கொடுமை பண்றாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இவருக்கு தெரிஞ்சு போயிட்டானு நான் பயந்தே போயிட்டேன். அவங்க என்ன பண்ற கொடுமைலாம் இவருக்கு தெரிஞ்சா இவரால் தாங்கிக்க முடியாது. கண்டிப்பா என்ன அங்க விடவும் மாட்டாரு. நான் அங்க போலனா எங்க அப்பா பட்ட கடனை என்னால அடைக்கவும் முடியாது. அந்த கடனை நான் அடைச்சாதான் இவர் கூட முழு மனசோட இவரோட மனைவியா நான் சந்தோஷமா வாழ முடியும். எந்த குற்ற உணர்ச்சி இல்லாம நிம்மதியா அவர் கூட வாழ முடியும். நான் பயந்து போயிட்டேன். எனக்கு தெரியுங்க, என் பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சா அதை ஒரே நிமிஷத்துல உங்களால சரி பண்ண முடியும். ஆனா அதை நீங்க பண்ணக்கூடாது. ஏன்னா என் அப்பா பட்ட கடனை நான் தான் அடைக்கணும். அதுதான் என் அப்பாவுக்கு கௌரவம், அதுதான் என் அப்பாவுக்கு மரியாதை. என் அப்பாவோட கடனை அடைக்கணுங்கிறதுக்காக தான் என் அத்தை வீட்டில் அவ்வளோ கஷ்டத்தையும் அவமானத்தையும் அசிங்கத்தையும் நான் தாங்கிக்கிட்டு இருக்கேன். அவங்க என்னதான் என்னை வேதனைப்படுத்தினாலும் என்ன கொடுமை பண்ணாலும் எல்லாத்தையும் நான் தாங்கிக்கிட்டு இருக்கேன்னா
அதுக்கு காரணம் என் அப்பாவோட மரியாதைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான். அவர் பொண்ணா நான் தான் இந்த கடனை அடைக்கணும். அவர் பிரச்சனையை நான் தான் சரி பண்ணணும். என் அப்பாவோட கௌரவத்தை எந்த பங்கமும் வரவிடாம பார்த்துக்க வேண்டியது ஒரு மகளா என்னோட கடமை. அதை நான் தான் முடிக்கணும். என்ன மன்னிச்சிருங்க. இப்போ இதை என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஆனால் இந்த பிரச்சனையை முடிச்சதும் கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். சத்தியமில்ல, எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். எதையும் மறைக்க மாட்டேன். எனக்கு தெரியும்டி, உன்னை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். எப்படி உன்னால மட்டும் மனசுக்குள்ள இவ்வளவு வேதனையை வச்சுக்கிட்டு வெளியில இப்படி சந்தோஷமா இருக்க முடியுது? எனக்கு கஷ்டமா இருக்கு உன்னை இப்படி பார்க்க. இன்னும் 2 நாள்ல அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை எப்படி நீ தனியால பரட்டி கொடுப்ப? ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா? நான் என்ன அடுத்தவனா என்ன? உன் புருஷன் தானடி. உன்னால பாதி தானே நானு. உன் சந்தோஷத்தை பங்கு போட போறேனா? உன் கஷ்டத்துல ஏன் நான் பங்கு போட போறேனா? இனிமேல் என் ஆயுசு வரைக்கும் நீ என் கூட வாழ போறடி. உனக்கு என்ன தேவைனாலும் நான் தான் செஞ்சு கொடுக்கணும். நீ இந்த கல்யாணம் இல்ல, உனக்கு எப்ப நான் முதல்ல பார்த்தனோ என் மனசுல நீ எப்ப வந்தியா அப்பவே நான் உன்னை மனைவியா நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த கல்யாணம் முடிஞ்சாதான் நீ என் மனைவி இல்லடி. இப்பவும் நீ என் மனைவி தான். ஒரு மனைவிக்கு கணவனை நான் செய்ய வேண்டிய கடமையை நான் செய்ய மாட்டேனா? உங்க அப்பா அம்மாவுக்கு நீ தான் ஒரு பிள்ளையா இருந்து இதெல்லாம் பார்க்கணுமா? அவங்களுக்கு நானும் ஒரு பிள்ளை மாதிரி தானே. அவங்களோட கௌரவத்தையும் தன்மானத்தையும் நான் காப்பாற்ற மாட்டேனா? உன் புருஷனை நான் காப்பாற்ற மாட்டேனாடி. என்ன உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லாம போகுது? இதை நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. எல்லா விஷயத்திலையும் என் மேல அன்பா இருக்க, பாசமா இருக்க. எனக்கு உன்னை நான் துடிச்சு போறேன். ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்னமோ நீ அடுத்தவனா பாக்குறது மாதிரி எனக்கு தோணுதுடி. அதான் வேதனையா இருக்கு. எவ்வளவு பணக்காசு நான் சம்பாதிச்சாலும் இப்போ இந்த நிமிஷம் என் மனைவிக்கு அந்த பணக்காசு உதவலைன்னு நினைக்கும் போது அந்த பணமெல்லாம் எனக்கு வெறும் காகிதமா தாண்டி தெரியுது. என் மனைவியோட கஷ்டத்தை தீக்காத அந்த பணமெல்லாம் எனக்கு வெறும் காகிதமா தான் தெரியுது. என்கிட்ட சொல்லுடி, உன் மனசை திறந்து என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன்டி. என்னங்க, சொல்லுமா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே என்னை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கலாம். என் ஆசை, கனவு, சந்தோஷம் எல்லாத்தையும் பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்களும் உங்க மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்லுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வேலையை மட்டும் நான் முடிச்சுட்டு வந்துடுறேனே. ஒரு 2 நாள் எனக்காக இந்த 2 நாள். சரி, நீ போ. அப்போ நான் போகவா? போடி. இங்க பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் நீ சந்தோஷமா இருக்கணும். உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். எந்த காரணத்துக்காகவும் நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். அதே நேரத்துல உன்னை யாரு கஷ்டப்படுத்தினாலும் நான் பாத்துக்கிட்டு சும்மாவும் இருக்க மாட்டேன். இந்த 2 நாள்ல உன்னோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நீ சந்தோஷமா ஆயிடுவேன்னு நீ நினைச்சனா தாராளமா கிளம்பிப்போ. ஆனா எப்போதும் நான் உன் கூட இருக்கேங்கிறத நீ மறந்துடாத. உனக்கு அங்க எதுவும் பிரச்சனைனாலும் எதுவும் தேவைனாலும் இல்ல உனக்கு என்ன பார்க்கணும்னு நினைச்சாலும் சரி, உன் போன்ல இருந்து ஒரு மிஸ் கால் மட்டும் கொடு. நான் புரிஞ்சுக்கிறேன். அடுத்த நிமிஷம் நான் உன் கண்ணு முன்னாடி வந்து நிப்பேன். நான் உன் கூடயே தான் இருக்கேன். நீ என்னை விட்டு விலகி போனாலும் நான் உன் கூட இருக்கேங்கிறத நீ மறந்துடாத. சந்தோஷமா இருக்க, ரொம்ப சந்தோஷமா இருக்க. என் அம்மா அப்பா என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமே இந்த உலகத்துல உண்மையான அன்பை என் மேல காட்டுறதுக்கு யாருமே இல்லைன்னு நான் எத்தனையோ நாள் தவிச்சிருக்கேன். ஆனா என்னோட தவிப்பையும் என்னோட தேடலையும் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு இப்படி ஒரு குடும்பத்தை, இவ்வளவு பெரிய உறவுகளை நீங்க கொடுத்துருக்கீங்க. இதை எப்போதுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன். எனக்கு வேணும் இந்த குடும்பம், இந்த சந்தோஷம், இந்த உறவு, உங்களோட இந்த அன்பு, காதல் எல்லாமே எனக்கு வேணும். இதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உங்க கூட முழு மனசோட உங்க மனைவியா நான் வாழணும். அதுக்காக நான் இப்ப போய் தான் ஆகணும். நீங்க என் கூட இருக்கீங்கிற நம்பிக்கையோட, தைரியத்தோட உங்க மனைவியா நான் இங்க இருந்து போறேன். கண்டிப்பா என் பிரச்சனையை முடிச்சுட்டு நான் உங்க மனைவியா உங்ககிட்ட திரும்ப வருவேன். நான் என் மனைவிக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். அவ என்ன தேடி வரப்போற அந்த நொடிக்காக நான் அவளுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். இதை பாருடி, இப்பவும் நான் உன்கிட்ட சொல்றேன். உனக்காக ஏதாச்சும் பிரச்சனைனாலோ உனக்கு ஏதாச்சும் தேவைனாலோ நீ என்ன நினைச்சாலே நான் கண்ண முன்னாடி வந்து நிப்பேன். ஏன்னா நான் உன் கூட தான் இருக்கேன். உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். சரிங்க, நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் கிளம்பட்டுமா? சரி சரிப்பா, நான் உங்க அத்தை வீட்டுக்கிட்ட கொண்டாந்து விடுறேன். என்னங்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பக்கத்துல தானே வீடு, நான் நடந்தே போய்க்கிறேன். நான் போய்க்கிறேங்க. பக்கத்துல தானே வீடு. அட்லீஸ்ட் நான் உங்க வீட்டு வாசல் ஏச்சு கொண்டாந்து விட்டுட்டு போறேன்னு உனக்கு இப்படியே பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லடி. எனக்கு உன்னை அனுப்பவே விருப்பம் இல்ல. இப்ப என்னன்னு இப்படி உன்னை தனியா விட்டுட்டு என்ன போக சொல்ற? வீட்டு வாசல்ல தானே நான் கொண்டாந்து விட்டுட்டு வந்துடுறேன். சரியா?
இவர் அங்க வந்தாருன்னா அப்புறம் எங்க அத்தை வீட்டுல இருக்கவங்க எல்லாத்துக்குமே இவரை பத்தி தெரிய வந்துரும். அப்புறம் இவர் யாரு என்ன ஏதுன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாரு. இல்ல, இவர் கல்யாணம் கொடூர எப்பண்டா என் கழுத்துல தாலி கட்டுவேன்னு பேர் கொண்டு தெரியறான். இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சு என் கல்யாணம் பண்ணிட்டோம் இவரையும் ஏதாச்சும் அவன் பண்ணிடுவான். வேண்டாம், இவர் அங்க வரக்கூடாது. இவர் அங்க வந்தா கண்டிப்பா அங்க இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிடும். என்னங்க, அதான் நான் சொல்றேனே, பக்கத்துல தான் வீடு, நான் போய்க்கிறேங்க. நான் தான் சொல்றேனே, நான் போறேன். ஏய், அப்பா உன்னை வீட்டு வாசல்ல கொண்டு போய் விட்டுட்டு வர சொன்னாரு. இப்படியே உன்னை பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு போனேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, என் தோலை உரிச்சிருவாரு சொல்லிவிட்டேன். நீ வா, நான் வீட்டு வாசல்ல விட்டுட்டு டக்குன்னு வந்துடுவேன். அங்கெல்லாம் நிக்க மாட்டேன். ஐயோ, இவர் அங்க வந்தா நான் மாட்டிக்கிருவேன். இதை எப்படி நான் இவருக்கு சொல்லி புரிய வைக்கிறது? இல்ல, ஏதாச்சும் பண்ணி இவரை இப்படியே அனுப்பி வச்சிடணும். நம்ம கூட அங்க வந்தாருன்னா கண்டிப்பா இது வேற ஏதாச்சும் பிரச்சனையில போய் முடிஞ்சிடும். என்ன, வா கொண்டு போய் விடுறேன். அது என்னங்க, இந்த 2 நாளைக்கு நம்ம 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க முடியாதுல்ல, பிரிஞ்சிருக்கணும்ல. ஏண்டி நாம இருந்தாலும் அதை நீ ஞாபகப்படுத்துற? அதுக்கு தான் சொன்னேன், என்னை விட்டு போகாத. என்னாலையும் உன்னை பார்க்காம இருக்க முடியாது, உன்னாலையும் என்னை பார்க்காம இருக்க முடியாதுன்னு. இப்ப கூட ஒண்ணும் இல்லடி, வா நம்ம இப்படியே வீட்டுக்கு திரும்பி போயிடுவோம். இல்ல, ஆனா அப்படி சொல்ல வரல. அது நம்ம இந்த 2 நாளும் நிறைய விஷயத்த மிஸ் பண்ணுவோம்ல, அதான் எதையும் மிஸ் பண்ணாம நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஏதாச்சும் கொடுத்துக்கிட்டா என்ன? ஏடி பேசுறது நீயா என்ன? இத்தனை நாளா நான் உன் கூட இருந்திருக்கேன். நானா ஆசைப்பட்டு உன் பக்கத்துல வந்தா கூட ஏதோ பேய் பத்து ஓடுற மாதிரி அப்படி ஓடுவேன். இப்ப என்னடி நீயே பாண்டடியா வந்து கேக்குற? இப்போ உங்களுங்க இருந்து நான் அனுப்பணும்னா எனக்கு இதை தவிர வேற எந்த வழியும் இல்லை. இப்போ மட்டும் இதை விட்டுட்டு அப்புறம் என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டே திருவனி என் பின்னாடியே வந்துடுவிய. அங்கே வந்தால் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் அடுத்த தெரியல, எனக்கு ஒன்று தேடுது, என் கண்ணுக்குள்ளேயே நீ நிற்கிற, அதான் நான் உன்னை பார்க்க வந்து செவர எழுதி குதிச்சு அங்கே வந்துடுவிய. அப்புறம் நான் அந்த பிரச்சனையை தீப்பனா இல்லை உங்களை சமாளிப்பனா? எதுக்கு? எதுவாக இருந்தாலும் இங்கேயே பேசி அனுப்பி வைக்கிறது தான் நமக்கு நல்லது. நம்ம 2 பேரும் தனியா ரூம்ல இருக்கும்போதே உன் பக்கத்துல என்ன சாட விட மாட்டேன். ஆனா இப்போ பொது இடத்துல இப்படி பஸ் ஸ்டாப்ல நின்னுக்கிட்டு என்கிட்ட கொடுங்கன்னு கேக்குற. ஏண்டி உனக்கு பயமா இல்லையா என்ன? இவர் என் பக்கத்துல வந்து நின்னாலே எனக்கு கொலை நடுங்கும். இதுல இப்படி பொது இடத்துல இவரை கட்டிக்கிட்டு புடுங்கன்னு வேற கட்டிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா நான் எம்பிட்டு பயத்துல இருப்பேன். ஆனா இப்ப என் பயமா இல்ல இவரை இங்க இருந்து அனுப்பணுமான்னு கேட்டேன்னா இவர் இங்க இருந்து அனுப்பணும், அதுதான் எனக்கு முக்கியம். தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு என்னங்க அது எதுவும் பேச வேண்டாம், எனக்கு வேணும் இப்பவே. கடல் கொண்ட நீளம் கரைந்தாலுமே உடல் கொண்ட ஜீவன் ஓய்ந்தாலுமே முடியாது அண்டம் முடிந்தாலுமே முடியாது நமது பந்தமே முடியாது நமது பந்தமே. டாடா பாய், வீட்டுக்கு பத்திரமா போங்க, போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அடியே ஓடவ செய்த, நீ என்கிட்ட வந்துதான் ஆகணும் பாத்துக்க. நீ என்கிட்ட சாடும் போதே நினைச்சேன்டி இப்படிதான் ஏதாச்சும் கள்ளத்தனமான வேலை பார்ப்பேன்னு. கலச்சி, தைரியமா போ, நான் இருக்கேன். இது நம்ம பிரச்சனை, இது எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். உன்னை கஷ்டப்படுத்தினவங்க முன்னாடி உன்னை என் பொண்டாட்டியா அந்த வீட்டுல இருந்து நான் கூட்டிட்டு வருவேன், கௌரவமா கூட்டிட்டு வருவேன். உன்னை கஷ்டப்படுத்தினவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், அதையும் நான் கொடுப்பேன். என் பொண்டாட்டிக்கு மிஞ்சின உலகத்துல எனக்கு எதுவும் இல்லை. நான் இருக்கேன்டி, தைரியமா போ. அப்பா, நிலா,
இல்ல என்ன காலையில என்ன பார்க்க வந்திருக்க? போங்கப்பா, நான் உங்க மேல கோபத்தோட தான் இங்க வந்திருக்கேன். கோவமா? என் பிள்ளைக்கு என் மேல என்ன கோவம்? வா இங்க வா, என்னன்னு கேப்போம். கோவமா இருக்குன்னு முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. அது உள்ளுக்குள்ள நான் கோவமா இருக்கேன். அப்படியா? சரி, என் மேல இப்படி கோவப்படுற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அங்க வீட்ல நம்ம கூடயே இருந்துக்கலாம்ல. 2 நாள் எல்லாரும் ஒண்ணா இருந்தது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? நீங்க என்னன்னா ஏதோ வேலை கிடக்குன்னு அவசரமா நைட்டா கிளம்பி இங்க வந்துட்டீங்க. நான் எங்க அப்பா கிட்ட எவ்வளவோ பேசணும்னு நினைச்சேன். உங்களுக்கு என்கிட்ட பேசணும்னே தோணலல்ல. நீங்க வந்ததோட அத்தையும் மாமாவும் உங்க பின்னாடி வந்துட்டாங்க. இது கண்ணியா கூட இவ்வளவு நாள் கழிச்சு ஃப்ரெண்ட பாத்துர்க்கமே. சரி கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு பாலன்னு பார்த்தா அவ என்னன்னா மாமாவுக்கு கூட இருந்து பாத்துக்கல, நான் போய் ஆகணும்னு அவளும் உங்க பின்னாடியே வந்துட்டா. இப்ப வீட்ல யாருமே இல்ல தெரியுமா? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க இங்க கிளம்பி வந்ததுனால தானே எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. அதான் எனக்கு உங்க மேல கோவம். நீலாமா, எனக்கும் அந்த வீட்டுல இருந்து வர்றதுக்கு மனசு இல்லதான். ஏன்னா எல்லாரும் ஒரே வீட்டுல ஒன்னா சந்தோஷமா இருந்துட்டோமா. அவங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு கூட 2 நாளைக்கு அங்கேயே இருக்கணும்னு தான் ஆசை. அது மட்டும் இல்ல, இந்த அப்பாவும் என் பிள்ளைகிட்ட பேசணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள உன் புருஷன் தான் இந்த குடும்ப பொறுப்பை தாங்குறேன்னு சொல்லிட்டானே. அது மட்டுமா, இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணத்தை வேற வச்சுக்கிட்டான். கல்யாணம் இல்லைன்னா கூட 2 நாளைக்கு இருந்திருப்பேன். ஆனா கல்யாணம் வந்துருச்சே. அதான் இன்னும் கல்யாணத்துக்கு ஒரு வாரம் இருக்குல்லப்பா. மாமா மறுவலே கல்யாண வேலையெல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க இங்க தனியா தானே இருக்கணும். மாமா வேலையா இருக்கிறதுனால உங்களையும் வந்து பாத்துக்க முடியாது. அங்க எங்க கூட இருந்தா நாங்க உங்களை பாத்துக்கிறோம்ல. நீங்களும் எங்க கூட இருந்த மாதிரி இருக்கும்ல. நீலாமா, நீ இன்னும் கல்யாணத்துக்கு ஒரு வாரம் கிடக்குன்னு சொல்ற. ஆனா அந்த ஒரு வாரம்லாம் நமக்கு பத்தாது. இப்போ ஒத்த பையனுக்கு கல்யாணம் கூட இருக்க பையனும் கல்யாண வேலை பண்ணுவோம். அதனால நமக்கு எதுவும் தெரியாது. ஆனா இங்க 4 பையனுமே கல்யாணம் அப்படியே தானே இருக்கானுவோம். இப்ப அவங்க கல்யாணத்துக்கு ரெடி ஆகணுங்களா, இல்ல அவங்க கல்யாண வேலையை அவங்களே இழுத்துப்பட்டு பாப்பானுங்களா சொல்லு. நானும் குட்டிமாவுக்கு டேஷன்ல ஒரு வாரம் லீவு கிடைக்கும். அதோட அவளும் நானும் சேர்ந்து வேலையை பாத்துக்கலாம். அவங்களே ரெஸ்ட் எடுக்க சொல்லலாம்னு பார்த்தேன். ஆனா குட்டிமாவுக்கு டேஷன்ல லீவு கிடைக்கலையா. ஏதோ கட்சி மீட்டிங்கா பந்தோபஸ்துக்காக அவளை 2-3 நாளைக்கு அங்க போட்டுட்டாங்க. இப்ப அவளாலையும் எல்லா வேலையும் பார்க்க முடியாது. ஆனா வீட்டுக்கு வர்ற நேரம் அவளால முடிஞ்ச வழியா பாத்துக்கிடுவா. அண்ணன் மாருவனும் கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்றதுக்கு வெளியூருக்கு போயிருவாங்க. அண்ணி மாருவம் உள்ளூர்ல சொல்ல ஆரம்பிச்சுவாங்க. ஆனா இந்த மண்டபம் சாப்பாடு மேலக்காலம் எல்லாம் சொல்லணும்ல. அதுக்கு நம்மளால என்ன முடியுமோ அது என் பிள்ளைய கல்யாணத்துக்கு நான் செய்யணும்ல. அதுக்காக தான் நேற்று நைட்டே கிளம்பி வந்துட்டேன். இப்ப நேற்று நைட்டே கிளம்பி வர போய் நான் மண்டபம் எல்லாம் புக் பண்ணியாச்சு. சாப்பாடுக்கும் சொல்லியாச்சு. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. அதையும் விடாமல நானும் பாத்துக்கிட்டேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அதோட இந்த பையலுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும்ல. அதனாலதான் நான் நைட்டே கிளம்பி இங்க வந்துட்டேன். அப்படின்னா அந்த வேலையை அங்க இருந்தே பாக்கலாம்லப்பா. இங்க இருந்து தான் வந்து பாக்கணுமா என்ன? கல்யாண மண்டபம் நம்ம வீட்டு பக்கத்துல தான் இருக்கு. அப்புறம் நம்ம வீட்டு வாசல்ல போற பந்தல்ல இருந்து அப்புறம் கல்யாணத்துக்கு தேவையான பூ துணிமணி எல்லாமே இங்க பஜார்லயே வாங்கிக்கலாம். இதுவே அங்க இருந்தேன்னா 1 மணி நேரம் அங்க இருந்து இங்க வரணும். இங்க வந்துதான் எல்லா வேலையும் இருந்து பார்க்க வேண்டியது இருக்கும். ஆனா இங்க இருந்தேன்னா போய் எட்டு போய் என்ன எதுன்னு பாத்துக்கலாம். என்ன தேவையோ வாங்கிக்கலாம்ல. அங்க இங்கேயே அலைச்சலா இருக்கும்லமா. அதனாலதான் நான் கிளம்பி இங்கேயே வந்துட்டேன். போங்கப்பா, நீங்க எல்லாத்துக்கும் என்கிட்ட காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. கல்யாணம் முடியற வரைக்கும் நீங்க அங்க எங்க கூடயே இருப்பீங்கன்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? இப்போ பேச நேரம் கிடைக்கலன்னா என்ன? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ இந்த அப்பா கூட தானே வந்து இருப்ப. அப்போ நம்ம என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் பேசலாம். அப்ப நாள் முழுக்க உன் கூடயே இருக்கேன். சரியா? சரிங்கப்பா. ஆமாப்பா, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் வீட்ல யாரையுமே காணோம். அவ கன்னிகா எங்க? மாமா மாருவளையும் காணோம். கன்னிகாவை அத்தை வீட்டுக்கு போகணும்னு சொன்னா. அதான் காலையிலே மைக்கில் கொண்டு போய் விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருக்கான். என்னப்பா சொல்றிய? கன்னிகா அவங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டாளா? எப்போ வருவாளா? சாயந்தரம் வந்துருவாளா? இல்லம்மா, அவ வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும் போல. ஏதோ முக்கியமான வேலையா முடிச்சுட்டு 2 நாள்ல வந்துருன்னு சொல்லிட்டு போயிருக்கா. 2 நாள் ஆகுமா? நேத்து நைட்டு தான் பேசிக்கிட்டு இருந்தோம். கல்யாணத்துக்கு நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு. ஷாப்பிங் வேற போகணும். ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும். அதனால நாளைக்கு ஈவினிங் போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்துருவோம். இன்னும் ஒரு வாரத்துல கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினாலும் சீக்கிரம் எல்லாத்தையும் வாங்கிடலாம்னு நினைச்சு நேத்து நைட் அவ்வளவு பிளான் போட்டுக்கிட்டு இருந்தா. இவ என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டா. ரொம்ப முக்கியமான வேலைன்னு சொல்லி போய் தான் அனுப்பி வச்சேன். அதான் 2 நாள்ல கனிகா வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் போய் வாங்கிடுவாங்க. இப்போ இந்த பையனுக்கும் கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்கணும். வீட்டுல உள்ளவங்களுக்கு எடுக்கணும்ல. அதனால கனிகா வந்ததுக்கு அப்புறமே எல்லாருமா போய் ஒரு நாள் கடையில உங்களுக்கு தேவையானதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடலாம். சரிங்கப்பா, நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு பேசிக்கிறேன். ஆமா, ராஜா மாமா ஆபீஸுக்கு போயிட்டாங்களா? என்ன எலி காலங்கத்தால மாமனை தேடி வீட்டுக்குலாம் வந்திருக்க? இது உங்களை தேடி வந்தனா? என்ன தேடம்லாம் நான் எங்க இருக்கேன்னு நீ கேட்ட? ஆமா, இவங்களை நினைச்சு எனக்கு நைட்டு பூரா உறக்கமே வரல. அதான் எப்பண்டா விடியும் வந்து உங்களை பார்க்கலான்னு ஓடி வந்த பாருங்க. அடி கள்ளி, அவ்வளவு உனக்கு இந்த மாமனை தெரிஞ்சுன்னா நைட்டே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்க வேண்டியதானே? அப்படியே சிட்டா பறந்து உன் கண்ணு முன்னாடி வந்து நின்றுக்க மாட்டேன். ரொம்ப ஆசைப்படுத்திய போல இருக்கே. அதான் உங்களை நினைக்கிறதுக்கு உங்களை தேடுறதுக்கு ஒருத்தி வந்தாச்சே. அப்புறம் என்ன? வந்தாச்சுடா. ஆனாலும் என் மாமா பெத்த மூத்த முத்து நீ இந்த மாமனை நினைச்ச மாதிரி அவன் நினைச்சிருக்காளா சொல்லு. இப்ப நீ என்ன பத்தி நினைச்ச பத்தானே காலங்கத்தாலேயே இந்த மாமனை பாக்குறதுக்கு வீடு தேடி வந்திருக்க. ஹலோ மாமா, நான் இங்க வந்ததே என் அப்பாவை பாக்குறதுக்காக தான். அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட தான் மைக்கேல் மாமாவையும் கன்னிகாவையும் காணோம்னு கேட்டேன். அந்த மாதிரி தான் அவங்களே ஆள கண்மே நீங்க
என் பிள்ளை என்ன தெரியுதானே இந்த வீட்டுக்கு வந்தா? கேட்டுச்சா? எங்க அப்பாவே சொல்லிட்டாரு. இங்க வாயேன். எதுக்கு? இங்க வாயேன் சொல்றேன். போ, ஏதோ சொல்றது கூப்பிடுறா பாரு. எப்போ நேத்து மாமாவோட கல்யாணத்துக்கு வீட்ல உள்ளவங்க எல்லாம் சம்மதி சொன்னதுல இருந்து இவரோட பேச்சே சரியில்லை பாத்துக்கோங்க. இப்படிதான் நேத்துல இருந்து என்கிட்ட நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன பத்தி சரியா தெரியாதே, ஒழுங்கா சொல்லி வச்சிருங்க சொல்லிட்டேன். இந்த பாரு, சும்மா சும்மா என் பிள்ளைய நக்கல் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத சொல்லிட்டேன். அப்படி ஏதாச்சும் பண்ண வெளுத்தப்படுற வெளுத்து ராஸ்கல். நீங்க சொல்லிட்டீங்களப்பா, இதுக்கப்புறமே நான் அவகிட்ட எப்படி நடந்துக்கிறேன்னு மட்டும் பாருங்களேன். சரி, இங்க கொஞ்சம் கிட்ட வாயேன், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன? அம்மா, காரணமே இல்லாம நீ எங்கேயும் போக மாட்டியே, என்ன காலங்கத்தால இந்த பக்கம் விசிட் பண்ணிருக்க? ஒரு முக்கியமான வேலையை முடிக்க வேண்டியது இருக்கு, அதுக்கு தான் இங்க வந்தேன். அதான் அதான் என்ன வேலைன்னு கேட்டேன். அவசியம் உங்ககிட்ட சொல்லணுமா என்ன? நேத்தையில இருந்து ஓ மொழியும் வீரா மொழியும் சரியே இல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒண்ணு பண்றீங்க. அக்கா என்னன்னு எனக்கு புரியப்பட மாட்டேங்குது. அது எப்படி வீரா திடீர்னு எனக்கு ரூபியை கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதம் சொன்னா? அவனுக்கு எப்படி நான் ரூபியை லவ் பண்றது தெரியும்? நீ என்னமோ அவன்கிட்ட சொன்னியா என்ன? எனக்கே தெரியாது. நானே உங்க பொண்ணு பார்க்க போற ஃபங்க்ஷனை எப்படி கெடுத்து விடலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த நேரம் பார்த்து உங்களுக்கும் ரூபிக்கு தான் கல்யாணம்னு வீரா மாமா குடும்பத்துல எல்லாரும் முன்னாடியே சொல்லிட்டாரு. உண்மையிலே உங்க காதல் விவகாரம் தெரிஞ்சுதான் மாமா இப்படி ஒரு முடிவெடுத்தாரா, இல்ல நீங்க ரூபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமே நினைச்சுக்கிட்டு இப்படி ஒரு முடிவெடுத்தாருன்னு இன்னும் நாங்களே அந்த அதிர்ச்சியில இருந்து மீளல. அப்போ வீரா இப்படி ஒரு முடிவு எடுக்கிறான்னு உங்ககிட்ட சொல்லவும் இல்ல, உனக்கு தெரியவும் தெரியாது. தெரிஞ்சா உங்களுக்கு பொண்ணு பார்க்க போற ஃபங்க்ஷனை நாங்க ஏன் கெடுக்கணும்னு பிளான் போடுறோம்? நாங்க சந்தோஷமா தானே இருந்திருப்போம். இருந்தாலும் நானும் கொஞ்சம் ஆசைப்பட்டுட்டேன். ஏன்னா என் தம்பிக்காரன் எனக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை பத்து வச்சிருக்குன்னு சொன்னானா, அதான் எனக்குன்னு ஒரு அழகான சூப்பரான பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியா கிளின்னு ஒரு பொண்ணை பத்து வச்சிருப்பான். திரிசா இல்லைனாலும் ஒரு நயன்தாரா நமக்கு கிடைக்க போறாளே அப்படின்னு குட்டியா ஒரு ஆசை ஒண்ணு வளர்த்துக்கிட்டு மத்துக்க. எப்படி எப்படி என் தங்கச்சியை விட அழகான கிளுகிளுப்பான கண்ணுக்கு லட்சணமான ஒரு பொண்ணா உங்களுக்கு உங்க தம்பி பாத்துருப்பாருன்னு நீங்க நினைச்சு ஆசைப்பட்டுட்டீங்க. லைட்டா. ஓஹோ, அப்போ என் தங்கச்சி உங்களுக்கு அழகா இல்ல, கண்ணுக்கு குளிர்ச்சியா இல்ல, பார்க்க லட்சணமா இல்ல. அவளை போய் அப்படி சொல்லுவேனா? என்ன இருந்தாலும் அவளுக்கு ஈடு இணையா இந்த உலகத்துல யாரும் எனக்கு ஜோடியா வர முடியாது. ஆனாலும் நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான், ஒரு திரிசா இல்லனா ஒரு நயன்தாரா. கோமட்டல குத்தின சொல்லிட்டேன். ஓ, உங்களுக்கு அந்த ஆசை வேற இருக்காக்கும். உங்களுக்கு பொண்ணு கொடுக்கறதே பெருசு, இதுல வேற கண்ணுக்கு குளிர்ச்சியா அழகா கிளுகிளுன்னு உங்களுக்கு பொண்ணு வேணுமா? ஆளை மூஞ்சியும் பாருங்களேன். ஏன் இருக்கேன், பார்க்க கம்பீரமா இருக்கேன், ஸ்மார்ட்டா இருக்கேன், சப்பியா இருக்கிறேன். இப்படின்னா அவங்க தங்கச்சிக்காரி என்ன சொல்லி கொஞ்சம் வேலை, அப்படின்னா நான் அழகா தானே இருக்கேன். ஏன் அழகுக்கு என்ன குறைச்ச? ஒன்னு சொல்லட்டுமா, நீ வீராவை பாக்குறதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருந்தேன்னா என்ன தானே லவ் பண்ணிருப்ப. எது? உங்களையா? உங்களை நான் லவ் பண்ணா? ஏன் என்ன லவ் பண்ணிருக்க கூடாது? வீரா என் தம்பி தானே, அவனை பாக்குறதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருந்தேன்னா என்ன தானே லவ் பண்ணிருப்ப. அடேங்கப்பா, ஆசையை பாருங்களேன். நாங்க இப்போ ஒண்ணு காதலிக்கல. சின்ன வயசுல இருக்கும் போதே நான் தான் வீராக்கு பொண்டாட்டின்னு எங்க அத்தை எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க. அன்னையில இருந்தே நான் என் வீரா மாமாவை மட்டும்தான் அந்த மனசுல சுமந்துக்கிட்டு இருக்கேன். என் வீரா மாமா மட்டும்தான் நான் எப்போதுமே காதலிப்பேன். எனக்கு அப்புறம் தானே அவன் பிறந்திருந்தா. ஒருவேளை அவ இருக்க வேண்டிய இடத்துல நான் இருந்திருந்தேனா அப்போ உனக்கு எனக்கு தான் கல்யாணம்னு வீட்டுல பேசி முடிச்சிருப்பாங்க. என்ன பண்றது, உன்னை விட கொஞ்சம் தூரமா நான் போய் பிறந்துட்டேன். இல்லனா உன் நெஞ்சுக்குள்ளே நேரத்துக்கு நான் தானே இருந்திருப்பேன், இந்த மாமா தானே இருந்திருப்பேன். சொல்லு. இப்ப தெரியுதா, அவனுக்கு முன்னாடி அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன் என்னதான் கல்யாணம் பண்ணிருப்பேனே. ஹலோ, உங்களுக்கு தான் வாய் இருக்குன்னு ரொம்ப பேசாதீங்கன்னு. என் மாமாவோட இடத்த யாருமே பிடிக்க முடியாது, புரியுதா? எப்படி இருந்தாலும் என் வீரா மாமாவுக்கு தான் நான் பொண்டாட்டி ஆகியிருப்பேன். நீங்க முன்னாடி பிறந்திருந்தாலும் சரி, பின்னாடி பிறந்திருந்தாலும் சரி. ஹலோ, என்ன என்கிட்ட போட்டு வாங்குறீங்களோ? வாய் இருக்குன்னு ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கே, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்ன பேச்செல்லாம் ஒன்றும் சரியில்லையே. இன்னைக்கு நீங்க என்கிட்ட என்னெல்லாம் பேசுனீங்களோ அத்தனையும் போய் நான் ரூபி கிட்ட சொல்லி உங்களுக்கு முத்து வாங்கி கொடுக்குறேன். போய் சொல்லு, நீ என்ன சொன்னாலும் அவ தெரிஞ்சு தலையாட்டு வர தவிர என்கிட்ட வந்து என்ன கேட்க மாட்டா. அவ ஒண்ணும் உன்ன மாதிரி கிடையாதுப்பா. என்ன மாதிரினா என்ன மாதிரி? என்ன நானும் அப்படிலாம் பண்ண மாட்டேனே. ஈரப்பைய உன்கிட்ட எவ்வளவு முத்து வாங்குறேன்னு எனக்கு தான் நல்லா தெரியுமே. அப்புறம் என்ன புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து என்னையும் என் மாமாவையும் பத்தி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கியே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இல்ல தெரியாம கேட்க இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அடுத்தவங்க விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஆமா, நீ அவனை போட்டு புரட்டல அவனே வெக்கலாம சுத்துதா. இதுல நாங்க உங்களை பத்தி பேச போய் தான் வெக்கம் கட்டு போயிடுது. போவியா? நம்மள ரொம்ப டேமேஜ் பண்றாங்களே. முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் மோத விடணும். அப்பதான் நம்ம மாமாவை போட்டு கும்பிடுறது வெளியில தெரியாம இருக்கும். என்ன பண்ணலாம்? ஐடியாவா இல்ல? நம்ம கிட்ட தான் கைவசம் 1000 இருக்கே, அதுல ஏதாச்சும் ஒண்ணு போட்டு ரெண்டு பேரையும் முட்டை விட்டுருவோம்.
எனக்கு நீ நல்லது நினைச்சது போதும், நீங்க முதல்ல எதுக்கு வந்தியா அதை பண்ணு. ஐயோ, அதை மறந்துட்டேனே. போ சுண்டலி போ. அப்புறமா உங்களை பாத்துக்கிறேன். என்ன ரெண்டு பேரும் பேசி முடிச்சாச்சா? அது இருக்கட்டும்பா, நீங்க முதல்ல என் கூட கிளம்பி வாங்க. எங்கம்மா போறோம்? அங்க போனா நம்ம எங்க வந்திருக்கோன்னு உங்களுக்கே தெரிய போகுது. அப்புறம் என்னப்பா, நீங்க என் கூட வந்தா மட்டும் போதும், வாங்க. அப்படி எந்த இடத்துக்கு அப்பாவை இவ கூட்டு போற? நீலா, கல்யாண வேலை ஊர்ல மட்டும் இருக்கு. இப்போதைக்கு அப்பா வேலை எங்கேயும் வர முடியாது. வேணா கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் நீ எங்க கூப்பிட்டாலும் அப்பா வாரு, சரியா? அப்பா, நான் சொல்றது கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களா? நீ சொல்லி அப்பா கேட்காம இருப்பேனா? ஆனா இப்பதானே சொன்னேன் கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் இங்க இருந்துதான் பார்க்க முடியும்னு சொல்லி. இங்கன்னா பக்கத்துலயே எல்லாம் இருக்கு. அப்புறம் நான் ரொம்ப தூரத்துல இருந்தா அப்பாவுக்கும் உடம்பு முடியாதுல்ல, அடிக்கடி வந்துட்டு போக முடியாதுல்லடா. அதுக்குதான் சொல்றேன், கல்யாணம் முடிஞ்சதும் நீ எங்க கூப்பிட்டாலும் சரி, ஏன் எதுக்குன்னு கேட்காம அப்பா உன் கூட வந்துருவேன். அவ்வளவுதானப்பா. இப்ப நம்ம போற இடமும் நீங்க பார்த்து வச்சிருக்க கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு. அங்க இருந்துகிட்டே நீங்க இங்க இருந்து என்ன வேலைலாம் பார்க்கணும்னு நினைச்சீங்களோ எல்லா வேலையும் பார்க்கலாம். அப்புறம் அந்த இடத்துக்கு போனா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இன்னும் சந்தோஷமா அங்க இருந்துகிட்டு நீ கல்யாண வேலையை பார்க்கலாம். அப்பாவுக்கு அப்படி பிடிச்ச இடம் இங்க எங்க இருக்கு? எங்க இந்த நிலா கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறா? வர வர இந்த நிலாவும் வீராவும் என்ன பண்றாங்கன்னே நம்மளுக்கு பிடிப்படவே மாட்டேங்குது. ஆனா ஏதோ ஒண்ணு நடக்குதுங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. இல்லடா, இப்போ திடீர்னு கிளம்புனா எப்படிதான் முடியும்? வேணா ஒண்ணு செய்வோம், இப்போ போயிட்டு சாயந்தரமா வந்துருவோமா வீட்டுக்கு? அப்பா, முதல்ல நீங்க என் கூட கிளம்பி வாங்க. அங்க போனதுக்கு அப்புறவே நீங்களே அந்த இடத்த விட்டு திரும்ப இங்க வர மாட்டீங்க. அப்படி ஒரு இடத்துக்கு தான் நான் உங்களை அழைச்சிட்டு போறேன். நீங்க என் கூட கிளம்பி வாரீங்களா எப்படி? அது சரிம்மா, நீ சொன்னா சரியா தான் இருக்கும். சரி, நம்ம கிளம்பலாம். பெரிய சம்பவமா இருக்கும் போல. நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சம்பவமா இருக்கும். அப்புறம் கிளம்பலாமா? எது நானா? எனக்கே ஆபீஸ்க்கு நேரம் ஆயிட்டுன்னு நானே அவசர அவசரமா கிளம்பிக்கிட்டு இருக்கேன். என்னையும் உன் கூட கூப்பிடுறேன். எப்படி யாருக்கல்லையே 3 நாள் ஆபீஸ் லீவு, ஊர்ல மட்டும் வேலை கிடக்கு. இதுல இன்னும் 1 வாரத்துல கல்யாணம், அந்த வேலையை வேற பார்க்கணும். இன்னைக்கு நான் சீக்கிரமா ஆபீஸுக்கு போனாதான் மதியத்துக்குள்ள வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கல்யாண வேலையை பார்க்க முடியும். நான் எல்லாம் வரல, நீ அப்பாவை கூட்டிட்டு கார்ல போ. எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆயிட்டு, நான் கிளம்பி போறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது உங்க வேலை. நீங்க எப்படி வேணாலும் பாத்துக்கோங்க. ஆனா இப்போ எங்க கூட நீங்க வந்துதான் ஆகணும். நான் அப்பாவை கூட்டிட்டு முன்னாடி போவேனா, அப்பாவோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு எங்க பின்னாடியே நீங்க வருவீங்களா? என்ன அதிகாரம் பண்ற? மூஞ்சி முறையெல்லாம் உடச்சு விட்டுரும்பதுக்கு ஓடிடு. பாத்தீங்களாப்பா, இந்த மாமா உங்க முன்னாடியே என்ன எப்படி எப்படிலாம் திட்டுதுன்னு. நாடகக்காரி நாடகத்தை ஆரம்பிச்சுட்டா. ஏய், இப்ப அவ உன்கிட்ட என்ன கேட்டுட்டா? கொஞ்ச நேரம் எங்க கூட வாழ்ந்தானே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு என்னமா அவளை பிடிச்சி இப்படி திட்டிக்கிட்டு இருக்க? நீ 1 hour ஆபீஸ்க்கு லேட்டா போய் இருக்கிற ஆபீஸ் தொலைச்சு போக போறது இல்ல. என் ஆபீஸ் தானே, நான் பாத்துக்கிறேன். அவ சொன்ன மாதிரி எங்க கூட கிளம்பி வர வழியா பாரு. இப்போ என் கூட வந்துதானே ஆகணும். 1 hourக்கு ஆபீஸ்க்கு லேட்டா போக போய் அப்பா சொன்ன மாதிரி ஆபீஸ் தொலைஞ்சு ஒன்றும் போயிடாதே, அது அங்கேயே தான் இருக்கும். நம்ம போமா? என் புள்ளுக்கு தெரியா அராஜகமா பண்ணிக்கிட்டு இருக்க? அராஜகம் பாரு உன்ன. கிளம்புடா, அவதான் எங்கே போகணும்னு சொல்லிட்டு இருக்கல. போவோம், கிளம்பு. அப்பா, நான் வேணாலும் என் டிரைவர் வர சொல்லுதேன். கார் எடுத்துக்கிட்டு இவ சொல்ற இடத்துக்கு நீங்க கிளம்பி போங்க. உங்க லக்கேஜ் தானே, ஈவினிங் நானே கொண்டு வந்து தரேன். ஆனா என்னால இப்போ உங்க கூட வர முடியாதுப்பா. 10:30 மணிக்கு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அந்த மீட்டிங் வேற அட்டென்ட் பண்ணும். இப்ப மீட்டிங் இல்லைன்னா நான் உங்க கூட கிளம்பி வந்துருவேன். ரொம்ப முக்கியமான மீட்டிங்ப்பா. அப்போ நாங்க கூப்பிட்ட இடத்துக்கு உங்களால வர முடியாது, அப்படிதானே? காலங்கத்தால வந்து நின்று அலப்பறையா பண்ணிக்கிட்டு இருக்க. ஓடிட்டு சொல்லிவிட்டேன், என்னால எங்கேயும் வர முடியாது. நீ போறதா இருந்தா நான் டிரைவர் அனுப்பி வைக்கிறேன். அப்பா கூட்டிட்டு நீ கிளம்பு, நான் ஈவினிங் வந்து பாத்துக்கிறேன் அப்பாவை. என்னை பத்தி உங்களுக்கு சரியா தெரியல. இந்த நிலா ஒண்ணு நினைச்சிட்டா அதை நடத்தாம இங்க இருந்து போக மாட்டா. உங்களை எப்படி எங்க கூட வர வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. நீ பண்ற காமெடி எல்லாம் பத்தி எனக்கு சிரிக்கிறதுக்கு நேரம் இல்ல. எனக்கு ஆபீஸ்ல உள்ள மட்டும் வேலை இருக்கு. நான் உறுதியா நான் கிளம்பட்டும். எப்போ? என்னடா? மாமாவுக்கு நீங்க ராக்கெட் ராஜான்னு தானே பேர் வச்சியே? ஆமா, ஏன் கேக்குற? இது எதுக்கு இப்ப கேக்குற? சரி இருக்குப்பா, ராக்கெட் ராஜான்னு மாமாவுக்கு எதுக்கு நீங்க பேர் வச்சியே? நாங்க இவனுக்கு ராஜான் தான் பேர் வச்சோம். ஆனா எப்ப இவன் பிசினஸ் ஃபீல்டுக்குள்ள வந்து இவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சானோ அப்பவே அந்த ஃபீல்டுல உள்ளவங்க எல்லாம் இவனை ராக்கெட் ராஜான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பிசினஸ் பொறுத்த வரைக்கும் இவனோட மூளை மின்னல் வேகத்துல செயல்படும். இவன் யோசிக்கிற மாதிரி எல்லாம் யாராலையுமே யோசிக்க முடியாது. ஆரம்பத்துல நானும் இவன மாதிரி தான் இருந்தேன். என் கம்பெனி இப்படிதான் நம்பர் 1ல நான் வச்சிருந்தேன். அப்புறம் உங்க அத்தை இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த கம்பெனியை பாக்குறதுக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. அந்த மனநிலைமையிலையும் நான் இல்ல. அதனாலயே என்னோட கம்பெனியை என்னை சுத்தி இருந்தவங்க அதுல பாதாளத்துல தள்ளிட்டாங்க. அப்புறம் இந்த கம்பெனியை பத்தி நான் யோசிக்கிறதே இல்ல. அப்பதான் இவன் அந்த கம்பெனியை எடுத்து நடத்துறதா என்கிட்ட சொன்னான்.
ஆரம்பத்துல நானே நம்ம வீட்டை இடத்த இவனால பிடிக்க முடியாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதுதான் தப்புன்னு எனக்கே உன் மாமா ப்ரூவ் பண்ணி காட்டிட்டானே. அதுல பாதாளத்துல கடந்த என்னோட பிசினஸ ஒரே வருஷத்துல மறுபடியும் டாப் ஃபர்ஸ்டுக்கு கொண்டுட்டு போயிட்டான். அப்பதான் தெரியும் இவனுக்கு இந்த பிசினஸ்ல எந்த அளவுக்கு டேலண்ட் இருக்குன்னு. இவ யோசிக்கிற மாதிரி இவ யூஸ் பண்ற மாதிரி ட்ரிக் எல்லாம் யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இவனோட யோசனை எல்லாம் இருக்கும். எந்த நேரத்துல என்ன யோசிச்சு என்ன பண்றான்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. இவன்கிட்ட ஒருத்தன் போட்டி போடணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கம்பெனி இவன் தரமட்டமாக்கிடுவான். இவன் கிட்ட ஒண்ணு முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்க, அதை முடிச்சு கட்டிட்டு தான் மறுவேளை பார்ப்பான். ஆனா ஒரு சின்ன விஷயம், இவனுக்கு ஒரு தடவை வெற்றி கிடைச்சிச்சுன்னா அந்த இடத்த எப்போதும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டான். சரியான பிடிவாதக்காரன். தெரிஞ்சுக்கிட்டியா எனக்கு ஏன் ராக்கெட் ராஜான்னு பேர் வந்துச்சுன்னு? ஆமா, இப்ப எதுக்கு என்னை பத்தி இவ்வளவு டீட்டெயிலா கேட்டுக்கிட்டு இருக்க? அப்போ அப்பா சொன்ன மாதிரி உங்களுக்கு கிடைச்ச வெற்றியை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அதான் இப்ப அப்பா உங்ககிட்ட சொன்னாங்களே, எனக்கு நான் ஒண்ணு வேணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அதை அடையாம விட மாட்டேன். அப்படி அடைஞ்சிட்டா அதை திரும்ப யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். போதுமா? ஓஹோ. அப்பா, சொல்லுமா. எனக்கு இந்த மாமாவோட கம்பெனி வேணும். எது கம்பெனி வேணுமா? என்னமோ கடையில வந்து நீ கமரிக்கிட்டு வாங்க வந்த மாதிரி ஈஸியா கம்பெனி வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இந்த ஃபீல்டுல இப்ப நான் ஆட்டி படிச்சுக்கிட்டு இருக்கேன்னா அதுக்காக இந்த ராஜா போட்ட உழைப்பும் திறமையும் எக்கச்சக்கம். எனக்கு கிடைச்சது அவ்வளவு லேஸ்ல யாருக்கும் விட்டு கொடுத்துட மாட்டேன். இது ஏன் சாம்ராஜ்யமா? அதுல நீ ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல. நீ இங்க எந்த வேலையா வந்தியோ அந்த வேலையை பாக்குறதுதான் நல்லது. தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைச்சு என் மாமா பொண்ணு நீ மூக்கோட பட்டு போனா இந்த மாமனுக்கு கஷ்டமா போயிடும். வந்த வேலையை மட்டும் பாக்குறியா? ஐயோ மாமா, உங்களுக்கு இந்த நிலாவை பத்தி சரியா தெரியல. என் மாமா பெத்த பையன் உங்களுக்கே இவ்வளவு திமிரு தெனாவட்டு இருக்கும்போது நானும் இதே குடும்பத்தை சேர்ந்தவாங்கிறத நீங்க மறந்துட்டீங்க பாத்தீங்களா? இந்த நிலாவும் ஒண்ணு நினைச்சிட்டேன்னா அதை அடையாம விட மாட்டா. இந்த கம்பெனியை இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு எப்படி சொந்தமாக்குறேன்னு மட்டும் வேடிக்கை பாருங்களேன். அப்பா, என் கல்யாணத்துக்காக நான் என்ன கேட்டாலும் எனக்கு வாங்கி தர்றதா நீங்களும் மாமாவும் என்கிட்ட சொன்னீங்களே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்காப்பா? ஞாபகம் இருக்குமா? இப்பவுமே நான் சொல்றேன், உன் கல்யாணத்துக்கு நீ என்ன கேட்டாலும் அதை இந்த அப்பா கண்டிப்பா வாங்கி கொடுப்பேன். என் கல்யாண பரிசா மாமாவோட கம்பெனியை எனக்கு சொந்தமாக்கணும், அதுவும் இப்பவே. என்னப்பா, நீங்க தானே சொன்னீங்க நான் என்ன கேட்டாலும் எனக்கு வாங்கி தருவீங்கன்னு. இப்போ எனக்கு மாமாவோட கம்பெனி வேணும். அந்த கம்பெனியை நீங்க எனக்கு தருவீங்களா தர மாட்டீங்களா? உள்ள கத்திரிக்கா எப்படி மடக்குறான்னு பாரு. கம்பெனி வேணுமாம்லா? கொடுத்துட்டு தான் மறு வேலை பார்ப்பேன். என்னப்பா அமைதியா இருக்கீங்க? அப்ப நீங்க அன்னைக்கு என்கிட்ட சொன்னதெல்லாம் சும்மாதான். நான் என்ன கேட்டாலும் வாங்கி தரேன்னு சொன்னதெல்லாம் ஒரு பேச்சுக்கு தான், அப்படிதானே? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. என் நிலா முதல்ல என்கிட்ட ஒண்ணு கேட்டிருக்கா. அது எப்படி நான் இல்லைன்னு சொல்லுவேன்? அதுக்கு இப்ப என்ன, அந்த கம்பெனியை உன் பேர்ல எழுதி கொடுக்கணும், அவ்வளவுதானே? டேய் ராஜா, அந்த கம்பெனியை இவகிட்டே கொடுத்துரு. நான் சொல்லல, நான் நினைச்சதுதான் அங்க நடக்கும்னு. அதான் அப்பாவே சொல்லிட்டாங்கல்ல, என்கிட்டே உங்க கம்பெனியை கொடுத்துருங்க மாமா. சுண்டலி, பகல் கொள்ள கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இதெல்லாம் அநியாய கொள்ள பாத்துக்க. நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க, எனக்கு அந்த கம்பெனி சொந்தமாகணும்னு நினைச்சேன். இப்ப எனக்கு சொந்தமாயிட்டு. இப்ப தெரியுதா, இந்த நிலா ஒண்ணு நினைச்சாலும் அதை அடைஞ்சே தீருவானே. அவ்வளவு ஈஸியா நானும் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்பா, அதெல்லாம் இவளுக்கு அந்த கம்பெனி எல்லாம் கொடுக்க முடியாது. வேற ஏதாச்சும் கேட்க சொல்லுங்க, நான் வாங்கி கொடுக்குறேன். அந்த கம்பெனியை நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்கேன். நான் என்ன பிசினஸ் பண்றேன்னு அவனுக்கு தெரியாது. இவன் அந்த கம்பெனியை வாங்கி என்ன பண்ண போறாவா? டேய், அவ ஏதோ ஆசைப்படுறா, கேட்டா குடண்டா. உனக்கு என்ன திறமையா இல்ல? இதே மாதிரி எத்தனை கம்பெனி வேணாலும் நீ உருவாக்கலாம். நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லாமல இருக்கு, அது ஒரு கம்பெனி தானே, பரவாயில்ல குடு. கேட்டுச்சா? நல்லா கேட்டுச்சா? இந்த பாருங்க என் செல்ல மாமா, இப்ப அந்த கம்பெனியோட முதலாளி நான் சொல்றேன். உங்களுக்கு இன்னும் 1 மணி நேரம் கம்பெனிக்கு நான் பிரேக் கொடுத்துட்டேன். நானும் அப்பாவும் இப்ப கிளம்பி போவோமா? எங்க பின்னாடியே அப்பாவோட லக்கேஜ் எடுத்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா? ஓகே அப்பா, வாங்கப்பா நம்ம போலாம். போலாமா? டேய் ராஜா, அதான் அவ இவ்வளவு சொல்றாளே, எங்க கூட நீ கிளம்பி வா. ஒட்டியோ புள்ள கத்திரிக்கா, உன் கூட வரலனதோ கம்பெனியவும் உன் பேர்ல எழுதி வாங்கிட்டு போற. புள்ளச்சியோட மூளை எப்படிலாம் வேலை செய்யுது. ஒரு டைம் நாங்க சொன்ன வார்த்தையை வச்சு எங்களையும் மடக்குற. கிரிமினலா யோசிக்கிறாளையா, நமக்கே டஃப் கொடுக்குறா. ஆமா, அவளும் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவ தானே, அப்ப நம்ம யோசிக்கிற மாதிரி தானே அவளும் யோசிப்பா. இருந்தாலும் இவகிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கணும். வர வர இது போக்கணும் சரியில்லையே. என்ன வரீல எப்படி? இத வந்துட்டேன். அத்தி என்னையே இவளுக்கு அசிஸ்டண்டா மாத்திருவா போல இருக்கு. மூணு நாளா ஹோட்டல் சாப்பாடே சாப்பிட்டு வாய்க்கே நல்லா இல்ல. சாப்பிட்ட மாதிரியே தெரிய மாட்டேங்குது. எனக்கு மட்டும் என்னவா, சுத்தமா இந்த ஹோட்டல் சாப்பாடு பிடிக்கவே இல்லை.
எவ்வளவு பெரிய ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குமா என்ன? அதான் உனக்கு தெரியுதுல, வீட்லயே நீ ஏதாச்சும் சமைக்க வேண்டியதானமா? நான் சமைக்கணுமா? அடியே, இது வரைக்கும் நான் அடுப்பங்கரையில போய் ஒரு காப்பி கூட போட்டது கிடையாது. உன் அப்பனை கட்டின காலத்திலேயே அவளுக்கு குடிக்க ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் கொடுக்க மாட்டேன். நான் உனக்கு பொங்கி தட்டணுமா? அப்படியே எங்க அப்பனுக்கு நீ பொங்கி கொடுத்துட்டாலும் நீ இப்படி இருக்க போய் தான் எங்க அப்பனே உன்னை விட்டு ஓடி போனது. என்னடி சொன்ன? இல்லம்மா, அந்த உதவி வீட்டுல இத்தனை நாளா இருக்கும்போது நம்மளுக்கு 3 மணி நேரமும் வாய்க்கு ருசியா பொங்கி தட்டிக்கிட்டு இருந்தா. இப்ப போய் ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கிட்டா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்மளே ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட முடியும்? யாராச்சும் போய் அவளை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வரலாம்ல? அதத்தான் நானே இவங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். வீட்டுல எங்க ஊர்லாமட்ட வேலை கிடக்கு, துணி எல்லாம் அந்தான அம்புடு காலம் குமிஞ்சு கிடக்கு. அம்புடு துணியை துவைச்சு போடணும். வீடு வாசல்லாம் தூத்து துடைக்காம நாரி போய் கிடக்கு. அந்த தொழுவம் சாணி எல்லாமே இந்த மாட்டுக்காரன் வந்து பால் கறக்க மாட்டேன்ட்டான். 3 நாள் அந்த கண்டுக்குட்டி தான் பால் குடிச்சிக்கிட்டு கிடக்கு. அவனை போய் கூட்டிட்டு வரல, இங்க வேலை கிடக்கு அப்படின்னு சொன்னா இவன் என்ன போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பாரு, நானும் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன், அவன் காதுல விடுதான்னு பாரு. அந்த போன்ல அப்படி என்னதான் இருக்குமோ? அண்ணனும் தங்கச்சியும் கையில போன எடுத்துட்டு உலகத்தையே மறந்துட வேண்டியது. ஏலே ஏலே ஆதி, என்ன வேணும் இப்ப உங்களுக்கு? எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு கிடக்கிய? கத்திக்கிட்டு கிடக்கனா? ஏலே உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்ல, வீட்ல மட்டும் வேலை கிடக்கு, பாக்குறதுக்கு ஆள் இல்ல, அவளை போய் ஆஸ்பத்திரியில இருந்து கூட்டிட்டு வானே. யாவளை போய் கூட்டி வர மாட்டேன்ற? அவ வந்தா இந்த வீட்ல இருக்க வேலையை பார்க்க முடியுமா? அவ வரலனா வீட்டு வேலையை பார்க்க முடியாது. என்ன பேசாம வேலைக்கு ஆள் வைக்க வேண்டியதானே? நம்ம கிட்ட இல்லாத பணம் காசா என்ன? பணத்தை கொடுத்து கூட்ட எவ்வளவு வேணாலும் வீட்டுக்கு வேலைக்கு வந்துட்டு போறா. அதை விட்டுட்டு சும்மா அவளை போய் கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டுக்கு எவ்வளவு வேலைக்கு வருவா? எவ வருவா? நீ இருக்கிற திசை பக்கமே ஒருத்தி இந்த ஊர்க்காரிய திரும்பி பார்க்க மாட்டாளுவா. இதுல இந்த வீட்டுக்கு வந்து உனக்கு வேலை பார்த்து கொடுக்குறாளுவோ வேலை. ஒழுங்கா அவளை போய் கூட்டிட்டு வர வழிய பாரு சொல்லிட்டேன். அதான் அம்மா இவ்வளவு சொல்றாங்களே, நீ போய் அவளை கூட்டிட்டு வர வேண்டியதானே? ஏன் என் அப்பா குதிர்க்குள்ள இல்லன்னு என் தலையை கொண்டு என்னையே கொடுக்க சொல்றியோ? யாவள அப்படி சொல்ற? அவ அந்த ஆஸ்பத்திரியில தனியா ஒண்ணும் இல்ல, போலீஸ் காவலோட இருக்கா. நான் இப்போ போனேன்னா என்ன பிரச்சனை என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அந்த பொம்பளை போலீஸே நான் இதுக்கு முன்னாடி பண்ண தப்பு, இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க தப்பு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சாட்சியோட எடுத்துருவா. அப்புறம் காலத்துக்கு நான் ஜெயில கிடந்து களி தான் திங்கணும். அதுக்குதான் சொல்றேன், இப்பெல்லாம் என்னால அங்க போக முடியாது. டேய், நம்ம கைவசம் அந்த எம்எல்ஏவே இருக்காரு, அவரை நம்ம கைக்குள்ள வச்சுக்கிட்டு போய் இந்த பொம்பளை போலீஸுக்கு போய் பயந்துட்டு இருக்க. இவ மட்டும் உன் விஷயத்துல தலையிட்டான்னு வச்சுக்க, நம்ம எம்எல்ஏவை வச்சு அவ வேலைக்கே ஆப்பு வச்சிடலாம். அந்த போலீஸ்காரியை பத்தி உனக்கு சரியா தெரியல. என் கூட இந்த முட்டை மணின்னு ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருப்பானே, அவனை கொஞ்ச நாள் ஆள காணும். அவன் எங்க போனான்னு உனக்கு தெரியுமா என்ன? ஏதோ கேஸ்ல போலீஸ்ல மாட்டிக்கிட்டு ஊருக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தாங்களடா. இப்ப எங்க ஜெயிலுக்குள்ளே இருக்கா? ஜெயிலுக்குள்ள இல்ல, காலும் கையும் உடைஞ்சு புத்தூர் கெட்டு போட்டு வீட்டுக்குள்ள கிடையில கிடக்கான். என்னடா சொல்ற? இவன் ஏதோ பொம்பளை பிள்ளை கிண்டல் பண்ணிட்டேன்னு அந்த போலீஸ்காரி இவனை ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயிருக்கா. ஜெயிலுக்குள்ள தண்டனை வாங்கி கொடுத்தா 3 நேரமும் முங்க தின்னுட்டு ஜாலியா இருப்பான்னு சொல்லிட்டு கையையும் காலையும் உடைச்சு இப்ப திங்கிறதுக்கு கை இல்லாம நடக்கிறதுக்கு கால் இல்லாம வீட்டுல கிடையில கிடக்கான். பொம்பளை பிள்ளைய கிண்டல் பண்ணதுக்கே கையை கால முடிச்சு விட்டுட்டா. ஆனா நான் பொம்பளை பிள்ளை விஷயத்துல என்னென்ன வேலை பார்த்து வச்சிருக்கேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அவளுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் என்ன உயிரோட மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிருவா. என்ன புதைச்சது மட்டும் இல்லாம இந்த சொத்தெல்லாம் அதனாலதான் சம்பாதிச்சேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, ஒண்ணு இல்லாம ஆம்பட்டே புடிக்கிட்டு உங்க 2 பேத்தையும் நடுத்தருல விட்டுருவா சொல்லிட்டேன். என்ன பண்றவான்னு சொல்லுதேன், அதை பத்தி உனக்கு கவலை இல்ல, சொத்து போறதை பத்தி தான் உனக்கு கவலையா இருக்கு. இந்த பார்வதிக்கு இந்த ஊருக்குள்ள ஒரு மரியாதை இருக்குன்னா அது இந்த சொத்தை வச்சுதான். இது நம்ம கிட்ட இல்லன்னு வச்சுக்க, ஊருக்குள்ள ஒரு நாய் கூட நம்மள மதிக்காது. எனக்கு என்னமோ இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா சந்தேகமா தான் இருக்கு. சந்தேகமா? என்ன? இவ்வளவு நாளா அவளை நம்ம அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவளுக்கு கொடுக்காத குடைச்சலே இல்ல. ஆனாலும் நம்ம பண்ற கொடுமையை பத்தி அக்கம் பக்கத்துல போய் மூச்சு கூட விட மாட்டா. அப்படியாப்பட்டவள ஒரு போலீஸ்காரிட்ட போய் இங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்ல போறா? அப்படி சொன்னா என்ன பண்ணுவோன்னு அவளுக்கு நல்லா தெரியும். அவ கண்டிப்பா இத பத்தி யாருக்கிட்டையும் பேச மாட்டா. ஆனா வேற ஏதோ நடக்கு. உனக்கு அங்க போக பயமா இருந்தா என்கிட்ட விட்டு, நான் போறேன். என்னதான் அங்க இருக்கவங்களுக்கு யாருக்கு தெரியாதே, என்கிட்ட அப்படி விசாரிச்சாலும் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் போய் பாத்துக்கிறேன். அவ அங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காளா, போலீஸ் காவல்ல இருக்காளா, இல்ல வேற எதுவும் தில்லாலங்கடி வேலை 2 பேரும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காளான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு அந்த சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்கு. இவனாலதான் அவளை இத்தனை நாளா விட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த மூதேவியோட மயக்கத்துல இவன் அலைய போய் தான் ஒண்ணும் பண்ண முடியாம இருக்கேன். இந்த பாரு, சாயங்காலம் நம்ம 2 பேரும் ஆஸ்பத்திரிக்கு போவோம். அவ மட்டும் அங்க தனியா இருந்தாலும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் இந்த பார்வதியோட இன்னொரு முகத்தை அவ அங்கேயே வச்சு பாப்பா. நீங்க 2 பேரும் அவளுக்கு என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் எதுவுமே கேட்க மாட்டேன். ஆனா அவ எனக்கு வேணும், எனக்கு மட்டும்தான் அவ சொந்தமாகணும். அவளை அடையிற வரைக்கும் இந்த ஆதி அவளை விடவே மாட்டான். எப்படி அழகா இருக்கா! இவ எனக்கு வேணும், இவ எனக்கு வேணும். இவளை நான் அடைவேன், அடைஞ்சு தீருவேன். மகாராணிக்கு இப்பதான் அந்த வீட்டுக்கு வழி தெரிஞ்சுச்சா என்ன? அப்படி உன் உடம்புக்கு என்ன கேடு வந்துச்சுன்னு இத்தனை நாள் ஆஸ்பத்திரியில போய் கிடந்த? உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் பண்ணுவ, எத்தனை நாள் கழிச்சுனாலும் வீட்டுக்கு வருவ. நீ வந்ததும் பாமா மகாராணின்னு வீட்டுக்குள்ள ஆர்த்தி எடுத்து உள்ள வர வைப்பேன்னு நினைச்சியோ? நீ ஊரை மெஞ்சிட்டு வர்றதுக்கு இது வீடா இல்ல வேற என்னமோ நினைச்சியா? அம்மா,
இவளை பார்த்தா என்ன ஆஸ்பத்திரியில நோயில கிடந்து வந்தவ மாதிரியா இருக்கு. நம்ம வீட்டை விட்டு போகும்போது இவளோட நிலைமை என்ன இப்ப பாத்தீங்கல்ல, எப்படி தழுக்கு முழுக்குன்னு வந்து நிக்கிறானே. நல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டு 3 நாளா எங்கேயோ போய் கூத்தடிச்சிட்டு வந்திருக்கா. இவளாச்சும் ஆஸ்பத்திரியில இருந்ததாச்சு, நம்மளால ஏமாத்திட்டு இருந்திருக்காமா. அந்த சில்லாட்ட அன்னைக்கு என் வீட்டுக்குள்ளே வந்து என் கண்ணு முன்னாடி என் பிள்ளைய கண்டபடி பேசிட்டு போறா. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. நீ சொல்லிவிட்டு தானே அவ அந்த பேச்சு பேசிட்டு போனா. ஆமா, உன்னை பெரிய ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்கதா அன்னைக்கு சொல்லிட்டு போனா. ஒரு நாள் அந்த ஆஸ்பத்திரியில இருந்தாலே 1000கணக்கில் செலவாகும். 3 நாள் ஆஸ்பத்திரியில இருந்திருக்கேங்க, லட்சக்கணக்கில் ஆயிருக்குமே. நீ கடைசி அந்த வீட்டை விட்டு கடைக்கு போகும்போது நடந்துதான் போன. 10 நயா பைசா உனக்கு கிடையாது. பஸ் பிடிச்சு போறதுக்கே பக்கத்து போனவா லட்சக்கணக்கில் ஆஸ்பத்திரிக்கு எப்படி உன்னால துட்டு கட்ட முடிஞ்சிச்சு? இல்ல யாருக்கும் தெரியாம ஆஸ்பத்திரியில இருந்து ஓடியாந்துட்டியா? அப்படிலாம் எந்த ஆஸ்பத்திரியில இருந்தே தப்பிச்சு வர முடியாது. இவ முதல்ல ஆஸ்பத்திரியில தான் இருந்தாலா இல்லையானே நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இவ சொல்றதெல்லாம் நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. அதான் சில்லாட்ட சொன்னால, அந்த ஆஸ்பத்திரியில இவளுக்கு ஏதோ ஒரு போலீஸ்காரி காவலுக்கு இருக்கா, நம்ம போனா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு விசாரிச்சு நம்மளை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுட்டுல போனா. எனக்கு தெரிஞ்சு இவளுக்கு அடைக்கலம் கொடுத்தது போலீஸ்காரியா இருந்திருக்காது. எவனோ போலீஸ்காரன் தான் இவளை வச்சுக்கிட்டு இருந்திருப்பான். இப்படி ஒரு உலக நான் பார்த்ததே இல்ல. இதுக்கு முன்னாடி எத்தனையோ நாள் நம்ம வீட்டுல இருந்திருக்கா. ஆனா இந்த மாதிரிலாம் இவ புடவை கட்டி அலங்காரம் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. அலங்காரம் பண்ணா இவ்வளவு அழகா இருப்பாளா? இவளை இப்படி பார்க்க பார்க்க இவ மேல இருக்க ஆசை எனக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்கு. வேணும், எனக்கு இவ வேணும். இந்த அழகை நான் தான் அனுபவிக்கணும், நான் தான் அனுபவிக்கணும். சொல்லுடி, இத்தனை நாளா எங்கடி போய் ஊர் சுத்திட்டு வர? ஆஸ்பத்திரியில தான் கிடந்தேன்னு மட்டும் சொன்ன, கொன்னும் பழுத்துரும் சொல்லிட்டேன். ஏண்டி எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு இழிச்ச வாய் மாதிரி இருக்கா? நீ ஊரெல்லாம் மேஞ்சிட்டு கண்டவன் கூட சுத்திட்டு வீட்டுக்கு வருவே, நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்கணுமா? எங்கடி போன? நான் எங்கேயும் போய் ஊர் சுத்தல. இத்தனை நாளா ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். அப்படியா? அப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இத்தனை நாள் இருந்தேனா? உன்னை டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு எவன் பணம் கட்டினா? அத சொல்லு. அம்மா, இவ ஆஸ்பத்திரியில பணம் கட்டி தான் டிஸ்சார்ஜ் ஆயிருப்பான்லாம் ஒன்றும் இல்லை. 3 நாளா ஒரு போலீஸ்காரன் கூட அந்த ஆஸ்பத்திரியில ஒரே ரூம்ல இருந்திருக்கா. 3 நாளா போலீஸ்காரனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போனவா ஒரு நாள் அந்த டாக்டருக்கு அட்ஜஸ்ட் பண்ணாமல இருந்திருப்பா. அந்த குடும்பத்துல நான் 2 நாள் தான் இருந்தேன். அங்க இருக்கவங்க யாருக்குமே என்னை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனாலும் அவங்க என் மேல அந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தாங்க. என்னையும் அந்த குடும்பத்துல ஒருத்தியாக்கி நானும் அந்த வீட்டு பொண்ணுன்னு நினைச்சு அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சந்தோஷமா பாத்துக்கிட்டாங்க, அக்கைய கவனிச்சுக்கிட்டாங்க. ஆனா இந்த வீட்டுல நான் இத்தனை வருஷமா இருக்கேன். எனக்கு இங்க கிடைச்ச பேரு ஓடுகாளி. நீ பெசாட்டுக்கு ஊரை சுத்திட்டு வருவ, நாங்க கண்டும் காணாம இருக்கணுமா? இந்த ஊருக்குள்ள எப்படி எங்களால தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? அன்னைக்கு ஒப்பனும் அம்மாளும் செத்து போனதும் நான் தானே உன்னை பாத்துக்கிறேன்னு இங்க கூட்டிட்டு வந்தேன். நீ எவன் கூட ஓடி போயிட்டேனா இந்த ஊருக்காரன் என்கிட்ட தானடி வந்து கேள்வி கேப்பா. சொல்லுடி, எங்கடி போன? எவன் கூட போய் ஊர் சுத்திட்டு வர? ஊர் தான் சுத்தினியா இல்ல சுத்தினதுல எதுவும் வயித்துல முளைச்சு கழுவிட்டு வரியா? இதுக்கப்புறமே என்னை பத்தி தப்பா ஏதாச்சும் பேசுறதுக்கு வாய் இருக்காது பத்துக்க. என் ஒழுக்கத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நீ முதல்ல ஒழுக்கமா இருக்கியான்னு பாரு. என்ன, அதுக்கப்புறம் நீ என் ஒழுக்கத்தை பத்தி பேசலாம். ஏய் அச்சி, வாய மூடு. யார் நடத்திய பத்தி யார் பேசுறது? என்ன ஒன்ன மாதிரி நினைச்சுக்கிட்டியா? ஒருத்தராத்திரல கண்ட ஆம்பளைங்க கூட எல்லாம் விடிய விடிய ஊரை சுத்திட்டு காலங்கத்தால வந்து வீடு சேர்றதுக்கு என்ன உன்ன மாதிரி தரங்கட்டவனா நினைச்சிட்ட? தரங்கட்டவனு சொன்ன? அவளுக்கு மாமா வேலை பார்த்தவளே நீ தானே? ஏன் உனக்கு தெரியாதா என்ன? மாமா பத்தி தப்பா பேசுற. ஒண்ணு கிட்ட வந்த கண்ணம் பழுத்துரும். ஹாஸ்பிட்டல்ல போய் யார் கழுவிட்டு வந்தாலும் உன்னை கூட்டிட்டு போனாங்களே, அவங்க கிட்ட போய் கேளு யாரு போய் கழுவிட்டு வந்தான்னு தெரியும். இதே வீட்டுலதான் இத்தனை வருஷமா நானும் இருக்கேன். இங்க என்னெல்லாம் நடக்குன்னு எனக்கும் தெரியும். ஆனாலும் நான் கண்டும் காணாம போறேன்னா அதுக்கு காரணம் அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறதுனாலதான். ரோட்ல சாக்கடை கடந்தா நான் தாண்டி தான் போவேனே தவிர அது கூட கடந்து போராட மாட்டேன். இங்க நான் திரும்பி வந்ததுக்கு காரணம் உங்ககிட்ட எல்லாம் திட்டு வாங்குறதுக்காக ஒண்ணு இல்ல. என் அப்பா உங்ககிட்ட வாங்கின 10 லட்சம் ரூபாய் கடனை திருப்பி அடைக்கிறதுக்காக தான். அந்த கடன் உனக்கு ஞாபகத்துல எல்லாம் இருக்கா? அப்படின்னா இந்த 3 நாளா உன் அப்பன் கடனை அடைக்கிறதுக்கு தான் பணம் சம்பாதிக்க போயிருக்க, அப்படித்தானே? இவ்வளவு நாள நீங்க பேசினதெல்லாம் நான் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா
அதுக்கு காரணம் நீங்க என் அப்பாவோட தங்கச்சிங்கிற ஒரே காரணத்தால தான். இதுக்கப்புறம் நீங்க பேசுறதை கேட்டுட்டு பொறுமையா இருப்பேன்னு மட்டும் கனவு காணாதீங்க. நீங்க என்ன பேசினாலும் அதுக்கு பதில் நான் கொடுப்பேன். ஏய், யாரு வீட்டுல நின்னு யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? இவ்வளோ நேரம் இவங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா தானே நின்ன, அதே மாதிரி அமைதியா நிக்கணும். ஏதாச்சும் பேசுன அப்புறம் என் வாயில வர்ற வார்த்தையே வேற மாதிரி இருக்கும். என்னடி திமுறா பேசுற? என்ன எங்க மேல இருந்த பயமெல்லாம் ஒத்து போச்சா என்ன? நான் உங்களை பார்த்து பயப்படுறதுக்கு நீங்க என்ன பேயா பூதமா? நீங்களும் என்ன மாதிரி ஒரு மனுஷ ஜென்மம் தானே. நான் பயந்தது உங்களை பார்த்து இல்ல, அப்பா உங்ககிட்ட வாங்கின கடனை திரும்ப அடைச்சிட்டு மானத்தோட இந்த வீட்டை விட்டு வெளியில போனங்கிறதுக்காக தான். இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறம் அந்த மானத்தோட நீங்க வாழ்ந்துருவ இல்ல? நான் உன்னை அப்படியே தான் விட்டுருவேனா? உன்னோட உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற அந்த பழைய கனிகா இல்ல நானு. இப்போ எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் வந்திருக்கேன். இத்தனை நாளா இதே வீட்டுக்குள்ள என் மானத்தை உங்ககிட்ட இருந்து பாதுகாக்க தெரிஞ்ச எனக்கு ஒரு நாளும் பாதுகாக்க தெரியாது. அதையும் மீறி நீ என் நிழல தொடணும்னு நினைச்சா கூட உன் நிலைமை நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு படு மோசமாயிரும். ஜாக்கிரதை. இத்தனை நாளா ஒரு ஊம பூச்சி மாதிரி இந்த வீட்டு மூளையில முடங்கி கிடந்த நீ எங்க முன்னாடியே பொறிஞ்சா தள்ளிக்கிட்டு இருக்க. எங்க இருந்து நீ வந்துச்சு உனக்கு இம்புட்டு தைரியம்? யாரு உன் பின்னாடி இருக்கா? எவனடி புதுசா பார்த்திருக்க? என் பிள்ளையே நீ மிரட்டுறனா? அப்போ என் பிள்ளைய விட எந்த ஆம்பளையடி நீ பார்த்துட்டு வந்திருக்க? மறுபடியும் சொல்ற, நீங்க என் அப்பாவோட தங்கச்சிங்கிற ஒரே காரணத்தினாலதான் என்ன பேசினாலும் பொறுமையா போய்கிட்டு இருக்க. பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு என் அப்பா எனக்கு நல்ல பண்பை சொல்லி கொடுத்திருக்காரு. அவரோட பொண்ணு நான் என்னைக்குமே வழி தவறி போக மாட்டேன். இப்ப நான் திரும்ப வந்ததுக்கு காரணம் என் அப்பா பட்ட கடனை அடைக்கிறதுக்காக தான். இன்னும் 2 நாள்ல என் அப்பா உங்ககிட்ட வாங்கின 10 லட்சத்தையும் திரும்ப கொடுத்து என் அப்பாவோட கௌரவத்தை நான் காப்பாத்துவேன். அது வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். 2 நாள்ல உன் அப்பா பட்ட 10 லட்ச ரூபாய் கடனை நீ அடைச்சிருவியா? அடுத்த வேலை திங்கிறதுக்கு சோத்துக்கே வழி இல்ல, அதுக்கே இப்ப எங்க கிட்ட தான் கை நீட்டி நிக்கணும். நீ 2 நாள்ல உன் அப்பா பட்ட கடனை அடைச்சிருவ. கடனை அடைக்கிற வரைக்கும் பச்சை தண்ணி கூட என் வாயில படாது. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நான் தண்ணி குடிச்சாலும் அது நரகளுக்கு சமம். எனக்கு உங்க வீட்டுல எந்த உபசரிப்பும் தேவையில்லை. கடன் அடைக்கதான் வந்தேன். வந்த இடத்துல கடன் அடைச்சிட்டு திரும்பி பார்க்காம போயிருவேன். ஆனா அது வரைக்கும் நீங்க எனக்கு முன்ன கொடுத்த மாதிரி குடைச்சல் கொடுக்கணும்னு நினைச்சீங்க, அப்புறம் இந்த கன்னிகாவோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியதா இருக்கும். என்ன கொஞ்சம் விட்டு பிடிச்சனா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டே இருக்க. இந்த ஓதிய பத்தி தெரிஞ்சோ என்கிட்டே சவால் விடுற. இத பார், இப்போ நான் நினைச்சனாலும் உன் கழுத்துல தாலியை கட்டி கோலக்கைய முடிச்சு இந்த வீட்டு மூலையில போட முடியும். பொண்ணட்டா கட்டுற தாலிய பாத்தியாடி, இவளுக்கு இருக்க தெனாவட்ட. நம்மளை பார்த்தாலே பயந்து நடுகிற நாயி என்னென்ன பேச்சு பேசுதுன்னு பாருங்க. தாலி கட்டுவேன்னு சொன்னியே, தாலியை கட்டி என் கால கையை முடிச்சு இந்த வீட்டு மூலையில போடுவேன்னு சொன்னியே. எங்க பொண்ணு பாப்பா? பண்ணுடா. ஓ கைய கிழிச்ச எனக்கு உன் தலையை எடுக்க ரொம்ப நேரம் ஆகாது. இந்த ஓதிக்கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்கங்கிறத மறந்துடாத. உன்னை பத்தி தெரிஞ்சுதானே பேசிக்கிட்டு இருக்க. நீ ஏமாத்திர 1000 பொண்ணுங்கள்ல நானும் ஒருத்தின்னு நினைச்சு என் நிழல சீண்டணும்னு நினைச்சேன். அப்புறம் என்ன பத்திரகாளியா தான் பாப்பேன். ஏய் ஏய், இந்த ஆதியோட உண்மையான குணம் உனக்கு தெரியாது. ரொம்ப ஓவரா பேசின அப்புறம் நீ எப்படியாப்பட்டவனாவோ இருந்துட்டு போ. அதை தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. நான் இங்க வந்த வேலையை முடிச்சிட்டு என் வழியை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். அப்படின்னா உன் அப்பா வாங்கின கடன் அடைச்சிட்டு இந்த வீட்டை விட்டு நீ போயிருவேன்னு சொல்ற? என் அப்பா வாங்கின கடன் அடைக்கதான் இத்தனை வருஷமா இந்த வீட்டுக்குள்ள ஒரு அடிமையா இருந்தேன். அந்த கடனை நான் அடைச்சிட்டேனா இனி என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன். இந்த ஓதி ஒருத்தி மேல ஆசைப்பட்டுட்டேன்னா அவளை அடையாம விடவே மாட்டா. நீ எனக்குத்தான் சொந்தமாகணும். உன்னை அடையிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். 2 நாள்ல கடன் அடைக்கிறேன்னு சொல்லியிருக்கல, இந்த 2 நாளைக்குள்ள உன் அப்பா பட்ட கடனை நீ அடைக்கணும். அப்படி அடைக்கலனா இவ்வளவு நாளா நீ எனக்கு வேணும்னு உன் பின்னாடி நான் வந்தேன். இந்த கடனை அடைக்க முடியலனா உன்னை நீயே கொண்டாந்து எனக்கு தரணும். சவாலை நான் ஏத்துக்கிறேன்.
என்னையும் மீறி அந்த கடனை நீ எப்படி அடைக்கிறேன்னு நானும் பாக்குறேன். இம்புட்டு தைரியமும் இவளுக்கு எங்க இருந்துடா வந்துச்சு? இத்தனை நாளா நம்ம என்ன பண்ணாலும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதியா அழுதுகிட்டே இந்த மூலையில கிடந்தவா இன்னைக்கு எப்படி பொறிஞ்சிட்டு போறான்னு பார்த்தல. இதுக்கப்புறமா இவ பின்னாடி நீ போன அதை விட்டு அசிங்கம் எதுவுமே இல்ல. கடன் அடைக்கிறேன்னு சொல்லியிருக்கல, என்னையும் மீறி இந்த ஊருக்குள்ள எவன் இவளுக்கு பணத்தை கொடுத்து இவ அப்பம்பட்ட கடனை இவ அடைக்கிறான்னு நானும் பாக்குறேன். நான் உன்னை விட மாட்டேன்டி. எனக்கு இந்த அழகு வேணும், உன்னை அனுபவிப்பேன்டி. நீயா உன்னை கொண்டாந்து என்கிட்ட தருவ தர வைப்பான் இந்த ஆதி.